நண்பர்களே, பொதுவாக நாம் அமாவாசை என்றால் பித்ருக்களின் காரியங்களுக்காக தர்ப்பணங்கள் செய்வது அப்படிங்கிற ஒரு விஷயம் பயன்படுத்திருக்கும். அப்படி மாதம் வரக்கூடிய அமாவாசையிலே தர்ப்பணம் செய்வது நல்லது, ஒரு பித்ருக்களுக்கான ஒரு மோட்ச நிலையை கொடுக்கும் அப்படிங்கிற மனசுல இருக்கும். சில அமாவாசைகள் குறிப்பாக நம்ம ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவோம். மகாலய அமாவாசை, ஆடி அமாவாசை மற்றும் தை அமாவாசை. இந்த தை அமாவாசையில வருகிற புதன்கிழமை 29ஆம் நாள் வரக்கூடிய அமாவாசை அன்றைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்க, பித்ருக்களுக்கு காரியம் கொடுப்பது மட்டும் இல்லாமல் திருக்கடையூரிலே மிகுந்த விசேஷமான ஒரு ஸ்தலமாக இருக்கக்கூடிய அபிராமி அம்பனின் கோவிலிலே ஒரு நிகழ்வு நடந்தது. அதை காலம் தொட்டு நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கிறோம். மயிலாடுதுறையிலேருந்து 23 கிலோமீட்டர் உள்ள இருக்கக்கூடிய ஒரு இடத்தின் பேர் திருக்கடையூர்னு பேர். அங்கே அபிராமி அம்பாள் இருக்கிறார். திருக்கடையூர்ல இன்னொரு விசேஷம் என்னன்னாக்க, அங்கதான் மார்க்கண்டேயருக்காக யமனை பிடிக்கிறார், பாசக்கயிற்ற பிடிச்சிடுறார் சிவன். அப்படின்னா மார்க்கண்டேயர் இன்றும் 16ன்னு ஒரு வரம் வாங்கினார் இல்லையா, அதற்கான ஒரு விஷயம் நடந்தது அந்த திருக்கடையூர் ஊர்ல தான். இந்த ஊரிலே சரபோஜி மகாராஜா 18ஆம் நூற்றாண்டிலே இருக்கிறார். அவர் என்ன பண்றார், ஒரு வாட்டி காவேரியில குளித்து விட்டு அப்படி வரும்போது கோயில் சுவாமி தரிசனம் பண்ண உள்ள நுழையும்போ ஒருத்தர் அந்த சன்னதியில அமைதியா தியானம் பண்ணி கொண்டிருக்கிறார். யார் ராஜா போனார்னா அவருக்கு தெரியாது. அப்புறம் உட்கார்ந்து பார்க்கிறார். ஒரு விஷயம் வியப்பா பார்த்துட்டு உள்ள போயிடுறார். சுவாமி தரிசனம் பண்ணி திருப்பி உள்ள வெளியில வந்தா அப்பவும் ஒருத்தர் தன்னுடைய நிலை இல்லாமல் அமர்ந்திருப்பதை பார்க்கிறார். அதான் சொல்றாங்க, இவர் ஒரு பித்தன், இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு. இருந்தாலும் சரபோஜி அவரிடம் சென்று இன்றைக்கு என்ன திதின்னு கேட்கிறார். அன்றைக்கு திதியானது அமாவாசை திதி. இவருக்கு அமாவாசை தெரிய கண்ணை முழிச்சார், பௌர்ணமி அப்படின்ட்டார். எல்லாரும் பக்கத்துல தான் சிரிச்சுட்டே, பார்த்தீங்களா இவன் பித்தன் சொன்னா யார் நாம்பளே சொல்லிட்டு செஞ்சுட்டே போறாங்க. சரபோஜி மகாராஜா வணக்கம் சொல்லிட்டு போயிட்டார். சிறிது நேரம் பொறுத்தவர் தான் அந்த சுப்பிரமணிய ஐயாவாள் அப்படிங்கிற அந்த சுவாமிக்கு தான் அப்படியே அம்பியோட லயித்து போகும்போது ஒரு ராஜா கேட்கிற ஒரு காரியத்துக்கு தவறுதலான ஒரு ஆன்சர் சொல்லிட்டோன்னு தெரிஞ்சுக்கிறார். மனசு ரொம்ப வருத்தப்படுறார். பித்தன்னு சொல்லிட்டு போயிட்டா, நீ தான் இதுல இருந்து அந்த நிலையை மாற்றணும் அப்படின்னு கேட்கிறார். அப்படி வரும்போதுதான் அவருக்கு அன்றைக்கு நல்ல தீய மூட்டுறார். அதுல ஒரு 100 கயத்துல தொங்க விட்ட ஒரு தொட்டில் மாதிரி வச்சுட்டு அதுல உட்கார்ந்துக்கிறார். ஒரு கயிறை அவுத்து விடுவேன், நீ எனக்கு பௌர்ணமியை காட்டு, இல்லைன்னா உன்னோட என்னை சேர்த்துக்கோ அப்படின்னு சங்கல்பிச்சுக்கிறார். அந்த தொட்டில தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும்னு ஆரம்பிக்கிறார். விநாயகர் விருத்தத்துடன் ஒரு சீர் நெழில் ஆசிர விருத்தம் அப்படிங்கிற ஒரு விருத்தத்தோட இந்த பாடல்கள் எல்லாம் ஆரம்பிக்கிறார். எங்க முடிகிறதோ அங்கிருந்து ஈற்றடியும் முனியடியும் ஆரம்பிக்கிற மாதிரி வச்சு கொடுத்து அந்தாதின்னு பேரு. இந்த அந்தாதி பாடல்களை பாட ஆரம்பிக்கிறார். அவர் பாடிய 49வது பாடலிலே மனம் நெகிழ்ந்த அம்பிகை தன்னுடைய காதில் இருக்கிற அந்த கம்மலை கழட்டி தூக்கி போடுறார். அது பௌர்ணமியாக மாறியது அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் மனசு ரொம்ப சந்தோஷமாய் தொடர்ந்து பாடுன்னு அந்த சுவாமிநாதனுக்கு சொல்ல, சுப்பிரமணிய வாழ்க்கு சொல்ல, சுப்பிரமணிய வாழ் பாட 100 பாடல்கள் முடிந்து அம்பியோட அருளை பெறுகிறார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நாளும் இந்த தை அமாவாசை நாள் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். அங்கே உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் அப்படின்னு அந்த செங்கதிரிலே உச்சி திலகமாக இருந்த அபிராமியை அந்தாதியாக ஒவ்வொரு இடத்திலும் பாடி நெற்குருகி அவருடன் நம்மளை மகிழ வைத்து அவருடைய நம்மளை கலக்க வைத்த இந்த நாளை நாம் அபிராமி பட்டர் என்ற அந்த திருநாமம் கொண்டவரை வணங்கி அபிராமியும் மனத்து நினைத்து நாம் செய்கின்ற காரியங்கள் அனைத்தும் வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம். வாழ்க வளத்துடன்.